ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்கான ஒரு விஷயத்தை நான் பலமுறை சொல்லியும் நீ கேட்காம கடந்து போயிட்டதால தான் இந்த முறை எப்படியாவது உனக்கு கேட்க வச்சு உனக்கான நல்லதையும் நடத்தி கொடுத்துடணுன்ற எண்ணத்தோட இந்த வராகி அம்மா உன்னை தேடி ஓடோடி வந்திருக்கேன். இந்த முறையாவது நான் சொல்வதை நீ கேட்டினா கண்டிப்பாக உன் கடமைகளை எல்லாம் நீ சிறப்பாக செஞ்சு ஜெயிப்பதற்கான ஒரு நல்ல வழி பிறக்கும் என் செல்லமே. நீ நம்பிக்கையோடு இருந்தீனா உனக்கு நடப்பதை அனைத்தையும் நான் நல்லபடியாக நடத்தி முடிப்பேன். நீ எதை பெரிய பிரச்சனை தொல்லை கஷ்டம்னு நினைக்கிறியோ அதுதான் உன் வாழ்க்கைக்கான வரமாக மாறும். அதனால் எப்போதுமே எந்த விஷயத்தையுமே வேணாம் பிடிக்காதுன்னு சொல்லாதே. என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனசோட இரு. உன் வாழ்வில் எதையும் நீ குறைவாக நினைக்க வேண்டாம் என் செல்லமே. அவங்க அப்படி சொல்கிறாங்களே, இவங்க இப்படி சொல்கிறாங்களே, நம்ம எப்படி தான் வாழ்கிறதுன்னு யோசித்து குழப்பம் கொள்ளாமல் உனக்கு என்ன தோணுதோ அதன்படி வாழ பழகு. நீ சந்தோஷமாக இருப்பதையும் மனநிறைவோட மகிழ்ச்சியாக வாழ்வதையும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. உனக்கு தேவைனா நீ உனக்கானது செய்ய பழகு. உனக்கு தேவையில்லாத விஷயங்களை நீ ஒருபோதும் யோசிக்க கூட வேண்டாம் என் செல்லமே. யார் என்ன சொன்னால் எனக்கு என்னன்னு உன் வேலையை மட்டும் நீ சரியாக செஞ்சுக்கிட்டு இருந்தாலே கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேர்ந்துடும். இந்த நாளை உனக்கான நாளாகத்தான் நான் விடிய வச்சிருக்கேன். கண்டிப்பாக இந்த நல்ல நாளில் உனக்கான விஷயங்கள் மிக அழகாக சிறப்பாக வெற்றிகரமாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ எப்போதும் எந்த சூழலிலும் முயற்சியை கைவிட்டாதே. இனிமேதான் உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல தொடக்கம் ஆரம்பமாக போகுது. ஒவ்வொரு நாளும் நீ என்னை மனசில் நினச்சிக்கிட்டு எல்லா செயல்களையும் செய்யும் போது உன் வாழ்க்கைக்கு ஆதாரமாக உனக்கான பலமாக இந்த வராகி அம்மா நான் இருப்பேன். என்னைக்கு தான் என் கஷ்டமும் பிரச்சனையும் தீருமோ, என்னைக்கு தான் என் வாழ்க்கை மாறுமோன்னு நீ கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. கூடிய சீக்கிரமே உன் கஷ்டங்களை அனைத்தையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை செய்து கொடுப்பதற்காக தானே மறுபடியும் உன்னை தேடி வரேன். ஒரு பெரிய பேரலை வந்து உன் கஷ்டங்களை அனைத்தையும் அடிச்சுக்கிட்டு போக போகுது. ஆமீன் செல்லமே. உன் கவலைகளுக்கெல்லாம் முடிவு கட்டி உனக்கான நல்லதை செய்வதற்கு இந்த வராகி அம்மா தயாராயிட்டேன். எப்போதும் யாருக்கு ஒரு பிரச்சனை கஷ்டம் ஆபத்து எது வந்தாலும் அவர்களுக்கு உதவ தயங்காதே. அதே போல உனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது உன்னை ஆபத்தில் இருந்து காப்பாற்றியவர்களையும் நீ ஒருபோதும் மறவாதே. எப்போதும் எல்லாரிடமும் நன்மையோட நல்ல எண்ணங்களோட நன்றி உணர்வோட நடக்க பழகு. நீ அடுத்தவங்க காலை வாரி விடணும்னு நினச்சினா உன் காலை வாடுறதுக்கு இன்னொருத்தவங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால் எப்போதும் உன் முயற்சிகள் எல்லாமே உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்காக மட்டுமே இருக்கணுமே தவிர அடுத்தவனை எப்படி அழிக்கிறது வீழ்த்துறதுன்ற பதியாக இருக்கக்கூடாது. எப்போதும் நேர்மையாக வாழ தயாராக உன் வாழ்க்கைக்கான நல்லது அனைத்தையும் இந்த வராகியம்மா நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. எந்த சூழ்நிலையும் யார் வாழ்க்கையும் பார்த்து பொறாமை கொள்ளாமல் பொறுமையோடு இருக்க பழகு. ஆசைப்படலாம், ஆனால் பேராசைப்படக்கூடாது. கடமையை சரியாக செய்யக்கூடிய கண்ணியமான பிள்ளையாகிய உனக்கு எந்த கஷ்டமும் வராமல் நிம்மதியாக மனநிறைவாக வாழும்படி இந்த வராகியம்மா நான் செய்ய போகிறேன். இந்த நொடி இப்படி இருக்கு, அடுத்த நொடி எப்படி இருக்கும்னு தெரியாத வாழ்க்கையை தானே எல்லா மனிதர்களும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. யார் வாழ்க்கையில் என்ன நடக்கும்ன்றது இங்கு யாருக்கும் தெரியாத ரகசியமாகத்தானே இருக்கு. எப்போதும் எல்லாமே சரியாயிடும் உன் மனசை தேத்திக்கோ. உன் வாழ்க்கைக்கான நல்லது அனைத்தையும் இந்த வராகியம்மா நடத்தி கொடுக்குறேன் செல்லமே. எதுவாக இருந்தாலும் அதை மனசுக்குள்ளேயே தூக்கி சுமந்து பாரமாக கஷ்டப்படாமல் மனசு விட்டு பேச பழகு. மன அழுத்தமோ பாரமோ அதிகமாகும் போது மனசு விட்டு தனியாக உட்காந்து அழுகிறதுல தப்பே இல்லை. எந்த விஷயம் உன் மனசில் குற்றமாக உன்னை உணர்த்துதோ, நீ தப்பு செஞ்சுட்டன்னு உனக்கு பாரமாக போட்டு அழுத்துதோ அதை மறக்கவும் மன்னிக்கவும் தயாராகு. அதே போல் அடுத்தவங்ககிட்ட நீ மன்னிப்பு கேட்கவும் தயங்க வேண்டாம். அடுத்தவன் தப்பு செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டாலும் அதை மன்னிக்கக்கூடிய மனசு இருக்கக்கூடிய என் செல்ல பிள்ளையான உனக்கு எல்லா வகையிலும் நல்லது நடக்கும்படி நான் செய்கிறேன். உன் மன பாரத்தை எல்லாம் குறைத்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நான் செஞ்சு தருவேன். வழிகண்ட இதயம் போல உளிபட்ட கல் போல நீ கலங்க வேண்டாம் என் செல்லமே. கூடிய சீக்கிரம் நீ யோசிக்காத நீ பார்த்திராத ஒரு மிகப்பெரிய அற்புதம் உன் வாழ்க்கையில் நடக்க தான் போகுது. நீ மனசு வச்சினா
எல்லாமே நிஜமாகும். உன் கனவுகள் யாவற்றையும் நிஜமாக்கி உனக்கான நல்லதையும் இந்த வராகி அம்மா செஞ்சு தர்றேன். நல்லதையே நினைக்கிற உனக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ எந்த சூழ்நிலையிலும் ஒருபோதும் அடுத்தவர் உழைப்பை கெடுக்காதே. உன் வெற்றிக்கு உன் உழைப்பை மட்டும் நம்பினால் போதுமானது. இன்னொருத்தர் உழைப்பை கெடுத்துதான் நீ வெற்றி பெறணுன்ற எந்த தப்பு கணக்கும் போடாதே. அடுத்தவனை ஏமாத்தினாலும் சரி, அடுத்தவனை கஷ்டப்படுத்தினாலும் சரி, அதன் மூலமாக கிடைக்கிற நல்ல வாழ்க்கையும் வெற்றியும் கண்டிப்பா உனக்கு மிகப்பெரிய பின்னடைவை கொடுத்துவிடும் என் செல்லமே. யார் என்ன சொன்னாலும் நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம். உன்னை நம்பு, உன் உழைப்பை நம்பு. எல்லாத்துக்கும் மேலாக இந்த வராகி அம்மாவை நம்பு. நீ நினைச்ச காரியங்கள் அனைத்திலும் உனக்கு வெற்றி கிடைப்பதற்கு இந்த வராகி அம்மா உனக்கு வழித்துணையாக வழிகாட்டியாக இருப்பேன். எப்போதும் என்னால் முடியும், எனக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்குன்ற எண்ணத்தோடு வாழ தயாராகு. உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை தருவதற்காக இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த உலகமே இருந்தாலும் உனக்கான வாழ்க்கைக்கான வெளிச்சத்தை நான் கொடுத்தே தீருவேன் என் செல்லமே. நீ நினைக்கிறது சரியாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக உனக்கு நடப்பதும் சரியாகவே இருக்கும். மறுபடியும் நம்ம தோத்துக்கிட்டே இருக்கோமே, வாழ்க்கையில் நல்லதே நடக்க மாட்டேங்குதுன்னு நீயாகவே நினச்சி சோர்ந்து போக வேண்டாம். நீ சரியான பாதையில் சிறப்பாக செல்வதற்கு உனக்கு என்ன தடைகள் வந்தாலும் அதை தாண்டி இந்த வராகி அம்மா நான் உன்னை ஜெயிக்க வைப்பேன். உன் வலியையும் மன வலிமையும் இந்த வராகி அம்மா அறிவேன் என் செல்லமே. அதனால் நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன் தன்மானம் தோக்காத அளவுக்கு, நீ ஜெயிச்சு நல்லா வாழும் அளவுக்கு உனக்கான நல்லதை நான் செஞ்சு தரப்போகிறேன். உன்னை அவமரியாதவர்கள் செய்தவர்கள் முன்பாக, யார் உன்னை அவமதித்தார்களோ அவர்கள் கண் முன்பாகவே நீ நல்லபடியாய் வாழ்ந்து காட்டுவாய் என் செல்லமே. நீ எதிர்பார்த்த எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வு கிடைக்கப் போகுது. வழி தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருந்த உனக்கு, அடுத்து எந்த பக்கம் போகிறது என்ன செய்கிறதுன்னு விடை தெரியாமல் குழம்பிக்கிட்டு இருந்த உனக்கு எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து உனக்கான தெளிவை கொடுக்க போகிறேன். இனி எல்லாமே உனக்கு நல்ல விதத்தில் நடக்க போகுது. இந்த வராகி அம்மா உன் கவலைகளையும் கஷ்டங்களையும் போக்கி உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன் என் செல்லமே. என் துணையோட இனிமே நீ எல்லாவற்றிலும் ஜெயிக்க போற. உன்னை சுற்றி இருக்கிறவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடக்குதோ, சந்தோஷம் கிடைக்குதோ, அதை பார்த்து நம்ம வாழ்க்கை அப்படி இல்லையே நீ யோசிக்க வேண்டாம். யாருடைய வாழ்க்கையை பார்த்து பொறாமை கொள்ளாமல் அனைத்தையும் மகிழ்ச்சியோட வாழ்த்த தயாராகு. மற்றவங்களுக்கு நல்லது நடக்கும்போது நீ சந்தோஷப்பட்டினா கண்டிப்பாக உன் வாழ்க்கையிலையும் நல்லது நடக்கும். அடுத்தவங்களுக்கு நல்லது நடக்கும்போது அதை பார்த்து வைத்தறிச்சலோ பொறாமையோ பட்டா உனக்கும் அந்த கஷ்டமாகத்தான் வந்து சேருமே தவிர நல்லது நடக்காது என் செல்லமே. நல்ல எண்ணங்களோடு நீ இருந்தாதான் உன் வாழ்க்கைக்கான நல்லதை என்னால் நடத்தி கொடுக்க முடியும். எப்போதும் எல்லா வகையிலும் மனசை அமைதியாக மகிழ்ச்சியாக நிறைவாக வச்சுக்க பழகு. உன்னை சுற்றி என்ன நடக்குது நீ யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே எல்லாமே நடந்து முடிஞ்சிருது. இது எப்படி நடந்தது, ஏன் நடந்ததுன்னு புரியாமல் நீ தவிக்கும்படியாக திணறும்படியாக இப்போது நடக்கும் விஷயங்கள் அனைத்தையும் இந்த வராகி அம்மா சரி செய்ய போகிறேன். சிக்கல்களிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் வெளிவர முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு எல்லாவற்றையும் நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்குறேன். உன்னை சுற்றி இருக்கும் சிக்கல்களிலிருந்து உன்னை விடுவிச்சு உனக்கான நல்லதை நான் நடத்துவேன் என் செல்லமே. எல்லா கஷ்டங்களிலிருந்தும் நீ வெளிவருவதற்கான வழிகளை இந்த வராகி அம்மா உனக்கு காட்ட போகிறேன். உனக்கு உதவி செய்ய யாருமில்லை நினச்சி மனமுடைந்து நிற்கதியாக நீ நிற்கும்போது உன் கரங்களை இறுக்கமாக பற்றியவள் தானே இந்த வராகி அம்மா. அப்படி இருக்கும்போது நீ என் தனியாக இருப்பதாக நினச்சி வருத்தம் கொள்கிறாய். எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன்றதை புரிஞ்சுக்கோ. உனக்கு நிழலாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி தரேன். இப்போதைக்கு உன் மனசுக்கு அன்பு காட்ட ஒருவர் தேவை. உன் மனசையும் நல்ல குணத்தையும் புரிஞ்சுக்கிட்டு உன்கிட்ட அன்பா அக்கறையாக பேச இங்கே யாருமே இல்லையேன்னு நீ வருத்தப்படுறத நான் பார்த்துட்டேன். அதனால தான் உன் மனசை அமைதிப்படுத்தி உன் வேலைகளை நீ திறமையாக செய்வதற்கு உனக்கு வழிகாட்டியாக உதவியாக இருக்க வந்திருக்கேன். இப்போது உன் வாழ்க்கை இவ்வளவு மோசமா கஷ்டமா அன்பற்றதாக இருக்கேன்னு நினச்சி வருத்தம் கொள்ளாதே. உன் மனசை உன்னை சுற்றி உள்ளவங்க எல்லாரும் சரியாக புரிஞ்சுக்கும்படி இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக நிற்பேன். உன் வேதனைகளையெல்லாம் என்னிடம் சொல்லி அழுது புலம்பிய உனக்காகவே அனைத்தையும் நான் மாற்றி கொடுத்துட்றேன்.
உன் மனபாரங்கள் அனைத்தும் குறைந்து நீ மகிழ்ச்சியாக வாழ்வதற்கும் இந்த வராகி அம்மா ஒரு நல்ல வழியை காட்டுறேன் என் செல்லமே. நீ என்னதான் உன் மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை யோசிக்க முயற்சி செஞ்சாலும், உன்னை சுற்றி இருக்கக்கூடிய கஷ்டமான கவலை தரும் விஷயங்களை கடந்து வர முயற்சி செஞ்சாலும், எதையுமே மறக்க முடியாம துன்பத்திலும் துயரத்திலும் ஆழ்ந்து வீழ்கிறாய் என்பது எனக்கு புரிகிறது. அதனால தான் உனக்கு ஆறுதலாக இருந்து உனக்கான நல்லதை செய்து கொடுக்க நான் வந்திருக்கேன். இனி எல்லாமே நல்லதாக நடக்கும். காலமும் நேரமுமாக நான் இருந்து உன் காயத்துக்கு மருந்து போட்டு நீ இழந்த நிம்மதியையும் சந்தோஷத்தையும் மீண்டும் உன் கைகளில் மீட்டு கொடுப்பேன். இப்போதெல்லாம் அடிக்கடி உன் மனசுக்குள்ள பயமும் குழப்பமும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. உன் கேள்விகளுக்கு விடை கிடைக்காம என்ன செய்ய போறோன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்க உனக்காகவே இனி வரக்கூடிய நாட்களை அழகாக்கி உன் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு அடித்தளமாக இந்த வராகியம்மா இருக்க போறேன். யார் உன்கிட்ட வம்புக்கு வந்தாலும் அதை தவிர்த்து விட்டு மௌனமாக பொறுமையாக கடந்து செல்ல தயாராகு. உனக்கு கிடைக்க வேண்டிய நீதி, நேர்மை, நியாயம், பதில்னு அனைத்தும் தானாக உன்னை தேடி வரும்படி இந்த வராகி அம்மா செஞ்சு கொடுக்குறேன். அது வரைக்கும் நீ பொறுமையாக வராகி தாயே துணைன்னு சொல்லிக்கிட்டே இருக்க பழகு. மேற்கொண்டு உன் வாழ்க்கையில் எந்த சிக்கலும் வராமல் நீ மகிழ்ச்சியோடு மன நிம்மதியோடு வாழும்படி இந்த வராகி அம்மா செய்கிறேன். மகிழ்ச்சியை நான் உனக்கு வெளியிலேருந்து கொடுத்தாலும் நீ மனசை சந்தோஷமாக வச்சுக்க வேண்டியது உன் கைகளில் தான் இருக்குது. உன் குடும்ப உறுப்பினரிடையுமோ அல்லது மற்றவங்ககிட்டயோ போய் எதுக்கெடுத்தாலும் குறை குற்றம்னே பேசிக்கிட்டு இருக்காம நல்ல விஷயங்களையும் நன்மைகளையும் பேச தயாராகு. அப்புறம் உன் வாழ்க்கைக்கான விஷயங்களை எல்லாம் இந்த வராகி அம்மா சிறப்பாக செஞ்சு கொடுப்பேன்ற நம்பிக்கையோடு இரு. உன் அனுபவத்தின் மூலமாக உன்னால் எல்லா குறைகளையும் சரி செய்து கொள்ள முடியும் என் செல்லமே. உனக்கு உற்ற தோழனாக தோழியாக நீ மௌனத்தை வைத்துக்கொள். எந்த அளவுக்கு மௌனமும் பொறுமையும் உனக்குள் இருக்கும் அந்த அளவுக்கு அது உன்னுடைய மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கும். நீ எப்போதும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கும் உனக்கு நல்லது நடப்பதற்கும் இந்த வராகியம்மா நான் பொறுப்பேற்றுக்கிறேன். நீ தேவையில்லாமல் கவலைகளை சுமந்து கஷ்டப்பட வேணாம். எல்லா வகையிலும் உனக்கு நன்மையே நடக்கும்படியும் நல்லது கிடைக்கும்படியும் இந்த வராகியம்மா நானே உன் வாழ்க்கைக்கு பொறுப்பேற்றுக்க போகிறேன்.